வணக்கம். போகர் 7000 பாடல் 2. தானான தாமிரபரணி 7 காதம், தாக்கான காவேரி 70 காதம், வேனான கங்காவும் 700 காதம், வேகமுடன் சென்று மல்லோ குளிகை கொண்டேன். காணான கடலேலும் சுற்றி வந்து, காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு, பாணான பராபரியை மனதில் எண்ணி, பாடினேன் சப்தகாண்டம் பண்பாய்தானே. அதாவது 7 காதம். காதம் என்பது நீளத்தை அளவிடும் தூர அளவாகும். ஒரு காதம் தோராயமாக 10 மைல்களை உடையது. 10 மைல் என்றால் 16 கிலோமீட்டர். இப்பொழுது 7 காதம் என்பது 112 கிலோமீட்டர் நீளமான தாமிரபரணி, 70 காதம் என்பது 1120 கிலோமீட்டர் நீளமான காவேரி, 700 காதம் என்பது 11,200 கிலோமீட்டர் நீளமான கங்கை ஆகிய ஆறுகளிலெல்லாம் குளித்து நீராடி மகிழ்ந்தேன். கடலேலும் சுற்றி வந்து நான் கண்ட அதிசய காட்சியெல்லாம் இந்த சப்த காண்டத்தில் பராபரை தாயை வணங்கி நலமாக பாடினேன் என்று போகர் கூறுகிறார். முந்தைய பாடலில் பராபரியை மனதில் எண்ணி பாடினேன் என்று போகர் கூறுகிறார். அப்பராபரி என்னும் சொல்லப்படும் பராசக்தி என்றால் என்னன்னு பார்க்கலாம். சித்தர்கள் மரபில் சொல்லப்படும் அன்னையின் பரம வடிவுதான் பராபரி. சித்தர்கள் தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை அடைவார்கள். பராசக்தி என்று அழைக்கப்படும் பராபரி தாய்க்கு உருவம் இல்லை. இதை நாம் பர அப்பர என்று பிரித்து பார்க்கலாம். பர என்பது உயர்ந்தது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது, கண் மனம் புத்தி அடைய முடியாத அளவுக்கு உள்ளது. அப்பரா என்பது வெளிப்படையானது, இதை நம் ஐம்புலன்களால் அடைய முடியும். இப்பராபரி தாய் பரத்திற்கும் அப்பரத்திற்கும் நடுவே உள்ளது. அதாவது எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட மூல சக்தியான ஆதித்தாய். இன்னும் துல்லியமாக பார்த்தால் ஞானத்தை அடைவதற்கு சிவம் நிலை அமைதியாகணும், சக்தி இயக்கம் செயல்படணும். சிவம் என்பது இங்கு இடகலை நாடியை குறிக்கும், சக்தி என்பது பின்களை நாடியை குறிக்கும். அந்த இயக்கமாய் இருக்கும் அன்னையே பராபரி தாய். பாடல் 3. பண்பான வைத்தியமும் வாத மார்க்கம், பரிதான ஜெகஜால குளிகை மார்க்கம், நண்பான சித்தர்களின் மறைவு மார்க்கம், நலமான ராஜாக்கள் இருந்த மார்க்கம், திண்பான தேவர்தாம் கடந்த மார்க்கம், திறமான மனோவேகம் சொல்லு மார்க்கம், தன்பான சாஸ்திரங்கள் தொகுப்பு மார்க்கம், தயவான மூலிகையுட ரகசியம் காண. போகர் தம் 7000 பாடலில் என்னவெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று இப்பாடலில் கூறுகிறார். மேலும் மருத்துவம், நவீன மொழியில் ஆல்கமி என்று அழைக்கப்படும் ரசவாதம், மாய வித்தைகள் என்னும் குளிக்கையை, இதில் இவர் சிறந்தவர். சித்தர்கள் மறைத்த வழிமுறைகள். பொதுவாகவே சித்தர்கள் தம் பாடலில் நிறைய மறைவு மொழியை பயன்படுத்திதான் இயற்றிருப்பார்கள். ஆனால் போகர் தம் பாடலில் படிப்போருக்கு ஏழ்மையாக புரியும்படி பாடியிருப்பார். அதை போலவே அவர்கள் மறைத்த வழிமுறைகளை குறிப்பிட்டிருக்கார். மேலும் பண்டைய அரசர்கள் பற்றியும் தேவர்கள் பற்றியும் மனதாற்றலால் சொல்லும் வழிமுறையையும், பண்டைய நூல்கள் பற்றியும் மூலிகைகளின் சிறப்புகளையும் பாடியுள்ளேன் என்று கூறுகிறார். பாடல் 4. காணவே பாண்டவால் இருந்த மார்க்கம், கதிர்மதியின் கிரிகைகளில் இருக்கும் மார்க்கம், பூனவே பிரம்மாலய தேவாலயங்கள், புகழான பாசமான மலைகள் மார்க்கம், தோணவே சரக்குகளின் வைப்பு மார்க்கம், துறையான ஆதி மலைகள் இருக்கும் மார்க்கம், ஈனவே மிருகங்கள் மகத்துவ மார்க்கம், எழிலான பட்சியுடன் மார்க்கம் பாரே. இப்பாடலும் முந்தைய பாடலுடன் தொடர்பில்தான் வரும். ஆனால் இதில் அண்டத்தையும் பிண்டத்தையும் சேர்க்கும் வழிமுறையில் காணலாம். மேலும் இந்த 7000 பாடலில் பாண்டவர்கள் பற்றியும் கூறுகிறார். இங்கு பாண்டவர் என்பது உடலில் உள்ள 5 உயிர் சக்திகள் செல்லும் பாதை, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகும். பின்னர் சூரியன் மற்றும் சந்திரன் பற்றியும், இது சூரிய சந்திர நாடி ஓட்டமாகும், அதாவது இடகலை பின்கலையை குறிப்பிடுகிறது. பண்டைய கோவில்கள் மற்றும் அவை இருக்கும் மலைகள் பற்றியும். கோவில் அமைப்பானது நம் மனித உடல் அமைப்பை வைத்துதான். அப்படியானால் இதில் போகர் நம் மனித உடலில் உள்ள ஆதார சக்கரங்களை கூறுகிறார். மேலும் இந்த போகர் 7000 நூலில் மருத்துவம் மற்றும் மருத்துவ மூலிகைகள் இருக்கும் மலைகள் பற்றியும், மிருகங்கள் மற்றும் பறவைகளின் மகத்துவம் பற்றியும் பாடியுள்ளேன் என்று கூறுகிறார். பாடல் 5. பார்க்கவே மனிதரிடம் பேதாபேதம் பாங்கான உரைகோடி சொந்தங்கோடி, ஏற்கவே ஆதிசயங்கள் எடுத்து கூற ஆதிசேஷனிலும் ஆகா,
சேர்க்கவே உலகத்தின் மகிமை கோடி சிறப்பான அதிசயங்கள் உள்ளதெல்லாம் ஆர்க்கவே சித்தர்களை வணங்கியானும் அன்பாக போக ரிஷி அறிந்திட்டேனே. வேறு மனிதர்கள் பற்றியும் அவர்களுக்கான உறவுகளை பற்றியும் எடுத்துக் கூற கடவுளாலும் முடியாது. அந்த அளவுக்கு சிறப்புகள் கொண்டது இவ்வுலகம். இருப்பினும் சித்தர்களை வணங்கி என்னால் முடிந்தவரை அதை பற்றி பாடியுள்ளேன் என்று கூறுகிறார். பாடல் 6. அறைந்திட்டேன் 7,00,000 கிரந்தம் தன்னை அன்பாக அதிசயங்கள் எல்லாம் பார்த்து குறைந்திட்டேன் போகர் 7,000 கூறினேன் லோகத்து மாந்தர்க்காக வரைந்திட்டேன் 4 யுக அதிசயங்கள் யாவும் வாகாக பாடி வைத்தேன் சப்தகாண்டம் உறைந்திட்டேன் சீன தேசம் யானும் சென்று பாடினேன் போக ரிஷி புகழ்வேனே. சித்தர்கள் தியானத்தால் கிரந்தம் என்னும் கூறப்படும் 7,00,000 பாடல்களை கொண்ட மூல நூலை அடைவார்கள். அம்மூல நூலில் உள்ள முக்கிய குறிப்புகளை பார்த்து மக்களுக்கு பயனுள்ளவற்றை இந்த 7,000 பாடலில் சுருக்கி கூறியுள்ளேன் என்று கூறுகிறார். மேலும் 4 யுகங்களில் உள்ள அதிசயங்கள் பற்றியும் பாடியுள்ளேன். இந்த பாடல்களை சீன நாட்டிலும் சென்று பாடியுள்ளேன் என்று கூறுகிறார். பாடல் 7. புகழுவேன் வாதி என்ற பெயர்களுக்கு போற்றியே மெய்ஞானம் வர வேண்டும். நிகழ்கின்ற ஆதாரம் அறிய வேண்டும். நீக்கரிய காலத்தை நிறுத்த வேண்டும். புகழுகின்ற பராபரியை பூசிக்க வேண்டும். பானம் என்றால் தூசிக்காய் பருவம் வேண்டும். மகளுகின்ற குருமுறையும் கைமுறையும் வேண்டும். மறுகாட்டாவிட்டெல்லாம் வாதம் பூச்சே. நவீன அறிவியலில் ஆல்கெமி என்று சொல்லப்படும் ரசவாதம் அறிந்தவர்களுக்கு பொருளாசை விட்டு மெய்ஞானம் என்னும் அறிவாசை வர வேண்டும். நிறைந்துள்ள உண்மையையும் காலத்தையும் அறிய வேண்டும். அண்டமெல்லாம் விளங்குகின்ற பராபரியை வணங்க வேண்டும். லேசான மனது வேணும். ரசவாதத்தில் இருந்து மேலும் மெய்ஞானம் அடைவதற்கான குரு சொல்லும் முறையை கடைபிடித்தல் வேணும். இல்லையேல் ரசவாதம் அறிந்தும் பலனின்றி போகும் என்று இப்பாடலில் போகர் கூறுகிறார். பாடல் 8. போகாமல் வாதத்தை நிறுத்தவென்றால் போக்கோடே சவர்க்கார குருவை பண்ணு. வாகாக முப்பை நன்றாய் கட்டியிரு. மருவிய தன் பூரத்தை உப்பு பண்ணு. தாகாரும் தாளகத்தை நீரு பண்ணு. சமத்துடனே வங்கத்தை சுண்ணம் பண்ணு. வேகாத துரிசியைத்தான் குருவாய் பண்ணு. விளங்கியதோர் வாதம் எல்லாம் கைக்குள்ளாச்சே. இப்பாடலில் போகர் நவீன அறிவியலில் ஆல்கெமி என்று அழைக்கப்படும் ரசவாதம் அறிய வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் சவர்க்கார குருவை செய்ய வேண்டும். காரம் என்பது நவீன அறிவியலில் ஆல்கலைன் என்று அழைக்கப்படும். இக்காரத்தன்மையுடைய பிரதான ரசவாதம் செய்ய வேண்டும். மேலும் அண்டக்கல் கல்லுப்பு வெடியுப்பு வைத்து முப்பு தயாரிக்க வேண்டும். இது மருந்தின் வீரியத்தை பல மடங்கு உயர்த்தும். முப்பொருள் உப்பு சேர்ப்பு. பூரம் என்னும் வீரியமான பாஷாணத்திலிருந்து உப்பு உருவாக்க வேண்டும். தாளகம் என்னும் மஞ்சள் நிறம் கொண்ட வீரியமான வேதிப்பொருளினை நீர் போல் ஆக்க வேண்டும். வங்கத்தை சுத்தி செய்து சுண்ணம் தயாரிக்க வேண்டும். மேலும் துரிசு என்னும் அழைக்கப்படும் துத்தத்தை மூலப்பொருளாக கொண்டு ரசவாதத்தை செய்தால் வெற்றி கிடைக்கும். குறிப்பு: இதில் சொல்லப்படும் அனைத்தையும் முறைப்படி சுத்தி செய்த பின்னரே மருந்தாகும். இல்லையெனில் மரணமே. பாடல் 9. கரிமுகன் பதம் போற்றி கடவுள் பதம் போற்றி. கடாச்சித்தே என்னை ஈன்ற ஆய்ப்பதம் போற்றி. அரிய என்றன் பதம் போற்றி. வாணி பதம் போற்றி. அருள் தந்த லட்சுமி தன் பாதமலர் போற்றி. துரியமாம் பாட்டன் என்ற மூலர் பதம் போற்றி. துணையான காலாங்கி ஐயர் பதம் போற்றி. நிர்விகல்ப சமாதியுற்ற இறுதி பதம் போற்றி. நிறைந்து நின்ற பூரணமே மெய்காப்பு தானே. மீண்டும் ஒரு கடவுள் காப்பு இடம்பெற்றுள்ளது. இப்பாட்டில் கரிமுகன் எனும் யானை தலையுடைய கடவுள், தன்னை ஈன்ற தாய் திருமால், பிரம்மா, சிவன், வாணி, லட்சுமி, முப்பாட்டன் எனும் திருமூலர், குருவான காலாங்கி, நிர்விகல்பம் சமாதியுற்ற ரிஷிகள் அனைவரையும் இந்நூலுக்கு காப்பாக இருந்து காக்க வேண்டும் என்று கூறுகிறார். இப்பாட்டில் திருமூலர் தன்னுடைய முப்பாட்டன் என்று குறிப்பிடுகிறார். பாடல் 10. போகர் 7,000 வரலாறு. தானான 7,00,000 சிவன்ரான் சொன்ன சாத்திரத்தின் கருவெல்லாம் தரிக்க பண்ணி கோணான குருநூலாம் 7 காண்டம் கொட்டினேனே வாதம் என்ற முறைகள் தம்மை பானான பாட்டரைத்தான் கருக்கள் கேட்டு பயின்றெடுத்த வாய் சொல்லின் பண்பை கேட்டு தேனான காலாங்கி ஐயரையும் கேட்டு செப்பினே இவ் 7,000 காணே. சிவன் சொன்ன 7,00,000 பாடல்களின் கருத்துக்களை கொண்டு இந்த 7 காண்டத்தில் ரசவாத முறையை கூறியுள்ளேன். மேலும் முன்னோர் சித்தர்கள் பாடிய பாடல்களின் உள்ளார்ந்த கருவையும் மறைப்பொருளையும் குரு வழியாக கேட்டறிந்தேன்.
வாக்குபதேசத்தின் நுட்பத்தையும் தன் குருவான காலாங்கிநாதரிடம் நேரடியாகவும் கேட்டறிந்தேன். இவ்வளவு பெரிய ஞான மரபின் சாரத்தை சுருக்கமாக நான் 7000 பாடல்களாக ஏற்றினேன் என்று போகர் கூறுகிறார். நன்றி.